அன்பார்ந்த பக்தர்களே, இந்த பாசுரத்தில் பகவான் தன்னிடம் முழுமையாக சரண் அடையும் பக்தனை எப்பொழுதும் துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார் என்பதை கஜேந்திர யானை கதை மூலம் விளக்கும் பாசுரம். கஜேந்திர யானையின் சுருக்கமான கதை. பாண்டிய நாட்டு மன்னன் இந்திரத்யுமனன். அவன் திருமாலின் பக்தன். மாதத்தில் இருமுறை மௌன விரதம் இருந்து திருமாலை வணங்கி தியானம் செய்வது வழக்கம். அப்படி ஒருமுறை தவம் செய்யும் பொழுது அகஸ்த முனிவர் அங்கு வந்தார். தன்னை கண்டு கொள்ளாமல் தவம் செய்வதைக் கண்டு மன்னன் மீது கோபம் கொண்டு, உனக்கு அரசன் என்ற மதம் பிடித்துவிட்டது, ஆகவே யானையாக அடுத்த பிறவியில் பிற என்று சாபம் இட்டார். முனிவரின் சாபத்தால் திரிகூட மலையில் யானையாக பிறந்தார். அந்த மலைக்குகையில் விஷ்ணு சிலைக்கு தினமும் ஆற்றில் இருந்து தாமரை பூ பறித்து தன் தும்பிக்கையால் நீரை பிடித்து விஷ்ணுவின் சிலை மேல் ஊற்றி அபிஷேகம் செய்து பூ வைத்து வணங்குவது வழக்கம். ஒரு நாள் அப்படி தாமரைப்பூ பறிக்க ஆற்றில் இறங்கும் பொழுது அங்கு இருந்த முதலை கஜேந்திரனின் கால்களை கவ்விக்கொண்டது. கஜேந்திரன் எவ்வளவு போராடியும் தன் கால்களை விடுவிக்க முடியவில்லை. இறுதியில் கௌரவர்கள் அரசவையில் திரௌபதி இரு கைகளையும் தூக்கி கிருஷ்ணரிடம் சரண் அடைந்தது போல, பகவானே நீயே சரணம் என்று துதித்தது. உடனே கருடன் மீது அமர்ந்த விஷ்ணு அங்கு தோன்றி தன் சக்கராயுதத்தால் யானையை காத்து முதலைக்கும் யானைக்கும் மோட்சமும் தந்தார். இந்த நிகழ்வை கண்டு பலகாலமாக கடும் தவம் செய்யும் முனிவர்களும் யோகிகளும் நித்திய சூரியர்களும் வெட்கி தலை குனிந்தனர். இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பகவானுக்கு கடும் தவமும் கடும் விரதங்களும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. கருணையே வடிவமான பகவானுக்கு பூ வைத்து, துளசி வைத்து, நீர் வைத்து மனமுருகி வேண்டினால் போதும் என்று ஆழ்வார் கூறுகிறார்.